Hi, hello guys. So welcome back to our channel. Second class. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாமா? அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராடக்டை, அதாவது எந்த ஒரு ப்ராடக்டை உங்கள் அஃபிலியேட் லிங்க் மூலியமா கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்த அஃபிலியேட் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் கிளாஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதை நம்ம எப்படி பண்ணுறோம், தியரிட்டிக்கலாக எப்படி பண்ணுறோம், ஜென்யூன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், தியரிட்டிக்கலாக என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, என்ன டூஸ் பண்ணணும், என்ன டோன்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வர அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்னென்ன பண்ணுறோம், நிறைய பேர் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்கள் நிறைய செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணி ஸோ பெஸ்ட்டாக இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேங்களா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குவாலிட்டி ஹவர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் 2 ஹவர்ஸாக வந்து இந்த வந்து ப்ராடக்ட், அதாவது இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் 2 ஹவர்ஸ் குவாலிட்டி ஹவர்ஸுங்க. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த 2 ஹவர்ஸில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், வீட்டில் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா, அது அந்த மாதிரி எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் மேக்ஸிமம் ஆர் மினிமம், ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லியும். ஏன்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி இந்த அஃபிலியேட்லாம் சரி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வெப்சைட் முடிஞ்சு அதில் இன்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸாக வேற ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டு இந்த வெப்சைட் அப்படியே விட்டுறலாம் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ வர ஆரம்பிச்சோடனே ஜஸ்ட் ஒரு இப்போ ஒரு 50% ஆர் 10% உங்களுக்கு கேர் கொடுத்தாலே போதும். ஸோ ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ப்ராஜெக்ட் 1 வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டீங்க, அஃபிலியேட் லிங்க் மூலிமா அமௌண்ட்டும் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அப்படியே வச்சுட்டு ப்ராஜெக்ட் 2 ஆரம்பிச்சிக்கலாம், ப்ராஜெக்ட் 3 அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெவென்யூ வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டெய்லியும் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த செட்டப்ஸ்லாம் முடிக்கும். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப் வந்து சூஸ் மினிமம் ப்ராடக்ட்ஸ். ஏன் மினிமம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்னிச்சர், பியூட்டி, ஸ்கின் கேர், ஹேர் சீரம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு சின்ன குண்டூசிலேருந்து ஆல்மோஸ்ட் ஏசி இல்லை ப்ராடக்ட் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான் நிறைய இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அதாவது ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ தனியாக நம்ம போட போகிறோம். ஆனால் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா மினிமம் ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 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 பெரிய ப்ராடக்ட், ஒரு நிறைய குரூப் ஆஃப் ப்ராடக்டை எடுத்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறது, அதாவது செல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறதை விட மினிமமாக ஒரு 2-3 ப்ராடக்டை மட்டும் எடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது அப்கமிங் வீடியோவில் நான் எவ்வளோ நிச்சு சூஸ் பண்ணணும். நிச்சயங்கிறது வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் வேர்டு. ஓகேங்களா, ஒரு கீவேர்டு வந்து எப்படி ப்ராடக்டை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சூஸ் பண்ணணும்னா அப்கமிங் வீடியோஸை பார்க்கணும். ஸோ தேர்டு வந்து ஃபாலோ த ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி. அதாவது ஒவ்வொரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ப்ரமோட் பண்ணணும். ஓகேங்களா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஏதோ நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா ஆர் 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு 20 டேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ ப்ரொமோஷனில் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் வச்சுருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகி வரப்போகிற ஸ்டேஜில் நீங்கள் ஏதோ ட்ரிக்ஸு அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் 2-3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா, அதுதான் 4th பாயிண்ட். டு நாட் ரஷ் ஆன் சேல்ஸ் அண்ட் மணி. எப்பயுமே வந்து அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி ஒர்க்கில் எல்லாமே பொறுமையாக இருக்கணும். நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த கோர்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா
கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது. அது இல்லாமல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஏன் யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியானா என்னங்க? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆளுங்க, அதாவது ஒரு இந்தியன் கல்ச்சர் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் வராங்க. ஓகேங்களா? நீங்களே என்ன பண்ணுறீங்க? டக்குன்னு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம பார்க்குறோமே தவிர அது ஒரு பர்ச்சேசிங், அதாவது அது மூலியமா பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோமாங்கிறது பர்சன்டேஜ் கம்மி தான். சரிங்களா? நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதாவது சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு லேர்ன் பண்ணிட்டோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு லேர்ன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்னென்ன எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன தேவை? ஓகேப்பா, நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு வெப்சைட் தேவை. கண்டிப்பாக இது வந்து ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. நீங்கள் ஃப்ரீயாகவும் பிளாக் மூலியமா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் ஒரு வெப்சைட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டு நாட் பிலீவ் ஆர் ட்ரஸ்ட் ஃபேக் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். அதாவது நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கேன், இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல் வேறு இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் நீங்கள் நம்பாதீங்க. அதுவும் இல்லாமல் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஐயோ நம்ம ஒர்க் பண்ணிட்டோமே, இன்னும் எதுவும் சேல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தாங்க. ஓகேங்களா? ஒரு ஒர்க்கில் நீங்கள் நம்பிக்கையாக ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டோன்ட் பிலீவ் ட்ரிக்ஸ். நான் தாங்க இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரிக்ஸ் தயவு செய்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்களும் ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு எத்திக்கலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். நீங்கள் ட்ரிக்ஸுக்கு பதிலாக ஒரு கிரியேட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் வந்து இப்போ நான் குவாலிட்டி ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டெய்லியும். அதை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறதும் என் கையில தான் இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ வந்து ட்ரிக்ஸு, இந்த வந்து ஒரு ஒரு ஷார்ட் கட்டு அந்த மாதிரி நான் போகாம எவ்வளோ ப்ரொஃபஷனலாக நான் போக முடியுமோ அவ்வளோ ப்ரொஃபஷனலாக போகிறேன். ஓகேங்களா? அதுதான் நல்ல ஒரு ரிசல்ட்டும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ செகண்ட் வீடியோவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஹவர்ஸ் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாக கொடுக்கணும். ஸோ செகண்ட் வந்து மினிமம் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். தேர்டு ரூல்ஸை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்த்து வந்து டு நாட் ரஷ் ஆன் சேல்ஸ். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டோம், அமௌண்ட் வரும், கண்டிப்பாக சேல் விழுவும், நம்மளுக்கு வந்து மணி வரும். அப்படி இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கையோடு இருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து வெப்சைட் தேவைப்படுது. ஓகேங்களா? நம்மளுக்கு கண்டிப்பாக வெப்சைட் மூலியமாக தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், டோன்ட் பிலீவ் ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே தேர்டு வந்து 4th 5th அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்கமிங் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.